ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்திரிக்காய் மசாலா ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், பழைய சாதம், எந்த மாதிரியான சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 ஐட்டங்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். பட் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் ஒரு தரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் ஒரு 1.5-2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ வரைக்கும் கத்திரிக்காய், உங்கள் ஏரியாவில் என்ன கலர் கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இது 3 தான் மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ். எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் தக்காளியையும் ரொம்ப பெரிய துண்டுகளாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் கத்திரிக்காயாக பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கின அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை வழக்கம் போல் நீல வாக்கில் கத்திரிக்காயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 6 துண்டுகளாவோ 8 துண்டுகளாவோ காம்பு நீக்கிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கட் பண்ண பாகம் கருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8-10 காஞ்ச சிவப்பு மிளகாயும் போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடி உரலில் ஒரு 3 பல் அளவு பூண்டு போட்டு லேசாக நச்சு அதையும் இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு செவந்து வரும் பொழுது நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரணும். அதுக்காக நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் நல்லா வதங்கி வெந்துடும். உப்பு போட்டதும் தக்காளி சீக்கிரம் வெந்து நல்ல தொக்கு பதம் வர்றதுக்காக ஒரு மூடியை போட்டு வச்சு அடுப்பையும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்தோம்னா தக்காளியினுடைய தோல் தனியாக கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா வெந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயை சேர்த்து தக்காளியோட ஒரு பெரட்டிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நம்ம ஏற்கனவே கரகரப்பாக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவு ஒரு கத்திரிக்காய் ஒரு 3/4 அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த கத்திரிக்காய் பெரட்டல் நல்ல சாரமாக தாங்க இருக்கும். நாக்கில் தண்ணி வர்ற அளவுக்கு காரம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா இந்த 8 மிளகாங்கிறத ஒரு 4 மிளகாயை கூட குறைச்சிக்கங்க. பட்டு சாரமாக இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கும் மற்ற ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக அட்டகாசமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் காரமாகவே சுல்லுன்னு காரமாகவே வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கலக்கி விட்டுக்குங்க. கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு ஃப்ளேமை ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷமாவது வேகட்டும். சோம்பு பூண்டு இந்த வாசனை பிடிக்காதவங்க அது 2ஐயும் நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தாலுமே அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பட் சோம்பு பூண்டு போட்டு செய்யக்கூடிய அந்த பிரட்டலுக்கு ஈக்குவலாக வராது. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்திருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ஜூஸியாக இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரையாக வறுக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.